வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கீர்த்தனா உலானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறை, ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு. தனியார் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, வெளியான மகிழ்ச்சி தகவல். செம்மணி புதைகுழியில் மனதை உருக்கும் சம்பவம், குழந்தைகள் பால் அருந்தும் போத்தலும் கண்டுபிடிப்பு. குடிமனைக்குள் புகுந்த குரங்குகள் கடித்ததில் 6 பெண்கள் படுகாயம், கடும் அச்சத்தில் மக்கள். நாடளாவிய ரீதியில் திடீர் சோதனை நடவடிக்கை, 1000க்கும் மேற்பட்டோர் கைது. இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். மருந்து கொள்முதல் செயல்முறை மற்றும் விநியோக பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகள் மற்றும் பலவீனங்கள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மருத்துவமனைகளுக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான நிதி ஏற்கனவே திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டு மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோக பொறிமுறையை சரிப்படுத்தி பற்றாக்குறை மற்றும் தாமதங்கள் இன்றி மக்களுக்கு மருந்துகளை தொடர்ச்சியாக வழங்குவதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு தேவையான நீண்டகால திட்டங்களை உடனடியாக தயாரிக்கவும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தனியார் ஊழியர்களின் சம்பளம் 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரச துறையினருக்கான சம்பள அதிகரிப்பு செய்யப்பட்டது. தனியார் துறையினரின் அடிப்படை சம்பளத்தை 30,000 ரூபாய் வரை அதிகரிக்க கலந்துரையாடினோம். இதன்படி 27,000 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமாக ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதனை 30,000 ரூபாய் வரையிலும் அதிகரிக்கவும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை 30,000 ரூபாய் என்பது தற்போதைய பணவீக்க நிலைமையில் போதுமானதல்ல. சாதாரண வாழ்க்கைக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான தொகை அவசியமாகும். எவ்வாறாயினும் பொருளாதாரத்தை நிலையாக்கி உற்பத்திகளை பெருக்கியே அதனை செய்ய முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைக்குழிகளில் இருந்தும் நேற்றைய தினம் சிறு குழந்தையினுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒரு பால் பூச்சியை ஒத்த போத்தல் ஒன்றும் ஆடைகளை ஒத்த துணிகள் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது 2ஆம் பகுதி அகழ்வுகள் நேற்றைய தினம் 17வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது 2 மனித புதைகுழிகளில் இருந்து சிறு குழந்தையுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மற்றும் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஆகிய 15 எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அதனுடன் அடையாளம் காணப்பட்ட பால் பூச்சியை ஒத்த போத்தல், ஆடையை ஒத்த துணிகள் என்பவற்றை நாளைய தினம் அகழ்ந்தெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 26 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்போது 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 தினங்களில் 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு வந்தாரமூலை பிரதேச குடிமனை பகுதிக்குள் உள்ளுழைந்த குரங்கு கூட்டம் பெண்கள் மீது கடித்ததில் இதுவரை 6 பேர் படுகாயம் அடைந்துள்ளதுடன் குரங்குகளின் அட்டகாசத்தால் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் கூரை ஓடுகள் மற்றும் பயிர்கள் அழிக்கப்பட்டுள்ளதுடன் தாம் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது அச்சத்துடன் இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பந்தாரமூலை பேக் வீதியில் நேற்று வீட்டை விட்டு வெளியில் வந்த வயதான பெண்ணொருவர் மீது குரங்கு கடித்ததை அடுத்து அவர் படுகாயமடைந்துள்ளார். இவரின் காலில் பாரிய தசை பகுதி இல்லாமல் போயுள்ள நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
குடிமனைக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து இவ்வாறு கடந்த ஒரு வார காலத்தில் 6 பேர் குரங்கு கடிக்குள்ளாகி படுகாயமடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் பெண்கள். கடந்த சில வாரங்களாக குடிமனை பகுதிக்குள் உள்நுழைந்த குரங்கு கூட்டம் வீட்டின் கூரையை உடைத்து சேதமாக்கி வருவதோடு மாமரம், பலாமரம் போன்ற பயன்தரும் மரங்களின் பழங்கள் காய்த்து அதை பிடுங்கி அழித்து வருகின்றன. அவ்வாறு அந்த பகுதியில் பயிரிடப்பட்ட மரக்கறிகளை பிடுங்கி அழித்து அட்டகாசம் செய்து வருவதோடு வீட்டில் இருந்து வெளியே வரும் வயதான பெண்களை குறிவைத்து அவர்கள் மீது தாக்கி அவர்களை கடித்ததில் அவர்கள் படுகாயமடைந்துள்ளதை அடுத்து அவர்கள் பயபீதியில் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்தனர். போதைப்பொருள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்கான தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது காவல்துறை அதிகாரிகள், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முப்படை உறுப்பினர்கள் உட்பட 73,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதன்போது 24,690 பேர் சோதனை செய்யப்பட்டதோடு 9,717 வாகனங்கள் மற்றும் 7,637 மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோத மதுபானம் உள்ளிட்ட போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 1,427 பேர் கைது செய்யப்பட்டதோடு 461 கிராம் 866 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 401 கிராம் 416 மில்லிகிராம் கெரோயின் உள்ளிட்ட பெரும் தொகை போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கடந்த 20 நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 2 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 30 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பல்வேறு குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 367 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.